2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்தியா வந்த இலங்கை தமிழர்கள் சட்ட ரீதியாக தங்கிக் கொள்ளலாம் என அறிவித்த மத்திய அரசுக்கு இலங்கை அரசின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் துறை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை வந்துள்ள அவர் ராஜ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இலங்கை தமிழர்கள், குறிப்பாக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்த மலையக தமிழர்கள் விருப்பப்பட்டால் நிரந்தர குடியுரிமை வழங்க வேண்டுமென இந்திய அரசை வலியுறுத்தினார். மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியையும் அளிக்கின்ற அதேவேளை இலங்கை அரசாங்கம் என்ற வகையிலே அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் அந்த மக்கள் இந்த விரும்பு பட்சத்திலே இந்தியனுடைய சட்டபூர்வமாக பிரஜா உரிமையை பெறுவதற்கும் இந்திய அரசாங்கம் முன்வர வேண்டும். மலையக தமிழர் என்பவர்கள் இந்திய வம்சவழி 200 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் என்று சென்று அந்த நாட்டிலிருந்து மறுபடி தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு பிரஜா உரிமையை கொடுப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்திய அரசாங்கத்தில் இருக்காது. எனவே உடனடியாக இந்திய அரசாங்கம் இந்த மக்களுக்கு பிரஜா உரிமையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை எடுக்கிறோம். அது எங்களுடைய எதிர்ப்பாகவும் காணப்படுகின்றது. மீனவர்கள் பிரச்சினை குறித்து இந்திய இலங்கை மீனவர்களும் இரு நாட்டு அரசுகளும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தேர்தலுக்காக மட்டும் இதை பேசுவதால் ஒரு காலத்திலும் தீர்வை பெற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல் வளம் இருக்கும் வரைக்கும் தான் மீனவர்களுக்கான வாழ்க்கை நடத்தப்படும். எனவே இன்று இந்த இந்த மீனவருடைய பிரச்சனையானது இந்த 2 மீனவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்து பேச வேண்டிய பிரச்சனை. அதே போல இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மனம் விட்டு பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவு என்பதுதான் ஒரு சிறப்பான செயலாக இருக்கின்ற ஒழிய தேர்தல் காலங்களிலே ஒரு தலைப்பாக எடுத்து பேசுவதனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு காலமும் தீர்வு கிடைக்காது என்பது என்னுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன்.